பெயரை குறிப்பிட்டு போஸ்டர் அடிக்க தைரியம் இல்லாத எதிர்க்கட்சியினர் என்று வடசென்னை தொகுதி எம்பி கலாநிதி வீராசாமி விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் முன்னாள் அமைச்சர் KPP சாமியின் 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி KVK குப்பத்தில் நடைபெற்றது. இதில் எம்பி கலாநிதி வீராசாமி, திருவொற்றியூர் தொகுதி MLA KP சங்கர் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் அமைச்சர் KP சாமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய MP கலாநிதி வீராசாமி, 5 ஆண்டுகளில் வடசென்னை பகுதியை எந்த வகையில் வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றேன் என்கிற புத்தகத்தை வெளியிட்டு இருப்பதாக கூறினார். வடசென்னை MP தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆண்டிற்கு தலா 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களின் விருப்பத்தின்படி கோரமண்டலம் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார். வடசென்னை வளர்ச்சிக்கான திட்டங்கள் அப்படின்றது தான் ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திருவொற்றியூரில் இந்த கொசஸ்தலை ஆற்றில் அந்த தூண்டில் வளைவு அப்படின்றது அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 141 கோடி ரூபாய். அது நம்ம சென்னை போர்ட் ட்ரஸ்ட்லேருந்து காமராஜர் போர்ட் அவங்க இதற்கு அந்த தொகையை இது பண்ணி நம்ம 15 வருஷமாக இது நடக்காமல் இருந்தது. அதை அவர்களிடம் பேசி அதை கொண்டு வந்திருக்கோம். அதே போல் இங்கே வடசென்னையில் பார்த்திங்கன்னா RK நகரில் ஒரு மேம்பாலம், அதே மாதிரி இங்கே திருவொற்றியூரில் அண்ணா நகர் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ரயில்வே கேட் இந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை அப்படின்ற வேலைலாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இன்னும் விரைவில் கொஞ்சம் ஒரு சில மாதங்களில் அதெல்லாம் முடிவுக்கு வரும். அதே போல் நீங்கள் 6 சட்டமன்ற தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வருடமும் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் போட்டிருக்கோம். குறிப்பாக இங்கே திருவொற்றியூரில் பார்த்தீங்கன்னா பல பள்ளிக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸு, அவர்களுக்கு படிப்புக்கு தேவையான அந்த மேஜை நாற்காலிகள், இதை போன்று அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், இதை பல விஷயங்களை செஞ்சுருக்கோம்.